ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்மணி குடில் கண்மணி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா தான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு பார்த்தீங்கன்னா பசைஞ்சு வச்சுருக்கேன். ரிப்பன் பக்கோடா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு மாவு பார்த்திங்கன்னா கடல மாவும் அரிசி மாவும் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் போட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் இலகனமாக பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது கூடவே இந்த மாவில் கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், நல்லா வந்திருந்துச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ஓரளவுக்கு காஞ்சி இருக்கணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா மாவை பிழிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சிட்டு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 7 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். ரொம்பவும் விட்டுட்டோம் அப்படின்னா கலர் நல்லா மாறி தீஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஒரு வாட்டி திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக ரிப்பன் பக்கோடா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுத்துடலான்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக அந்த சவுண்டு நல்லாவே வருது. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5:30லேருந்து டே ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி நகுலுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் கேட்டிருந்தார். அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வாங்கியாச்சு. அதுக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5:30க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா ஒரு காமாக நல்லா இருந்தது ஏர்லி மார்னிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருச்சு, சன் வர ஆரம்பிச்சிருச்சு. மாவும் பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துடலாம். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டு தான் இருந்தது. அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். நகுல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். தனிஷ் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்தாச்சு. ஒரு 3 days ஊரில் இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஏர்லி மார்னிங் வந்தாங்க ட்ரெயினில். உள்ளே பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்காரு. நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சப்பாத்திக்கு மாவு எப்படி சாஃப்டாக பிசைறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. காலையில் சாப்பிட்றதுக்கும் மதியம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது, சரியாக போச்சு. இப்போ எங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப் போட்டிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக சர்க்கரை. கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சாஃப்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. என்ன அதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துனாலும் இதை கொஞ்சம் லைட்டாக ட்ராப் மாதிரி விட்டுட்டா. நான் வந்து ஆயில் சேர்த்துல. கோதுமை மாவுக்கு அந்த சப்பாத்தி பண்ணிக்கிறதுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி தான் ஊற்றணும். கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது ஊற்றி நல்லா பிசையணும். அப்படி பிசைஞ்சு நல்லா கையில் ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சப்பாத்தி போட்டு வச்சுன்னா நல்லா வந்துடும். சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக வார்மாக இருக்குது. கையில் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா லைட்டாக ஆறிடும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிசைஞ்சதுக்கு. சப்பாத்திக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னுமே பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படுது. ஒவ்வொரு மாவு பொறுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி கூட குறைச்சி அந்த மாதிரி வரும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் ஊற்றிட்டேன். எனக்கு கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்சி கோதுமை மாவு, அதனால் பார்த்திங்கன்னா மாவுக்கு மாவு தண்ணி பார்த்திங்கன்னா வேறுபடும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றியும் பார்த்திங்கன்னா பத்தலை. 3 கப்புக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்பாத்தி பார்த்துட்டு அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து நான் வந்து இந்த டிப்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பேனையிற அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். மாவு பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒட்டாமல் வரும் பாத்திரத்தில். பார்த்திங்கன்னா கையில் கூட அவளுக்கு ஒட்டலை பாருங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்குவேன். அதே இல்லாமல் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் சாஃப்ட் கிடைக்கும். இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இந்த பகுதி இருக்குல்ல, இதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இப்படி பண்ணும்போது சாஃப்டாக வந்துடும் நம்மளுக்கு மாவு.
பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக ஊற்றி கரெக்டாக பார்த்திங்கன்னா பிசைஞ்சாச்சு. கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாவே இருக்காது. மாவே பார்த்திங்கன்னா ஒட்டாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா மாவே ஒட்டல பாருங்கள். இந்த மாதிரி தான் பிசைஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு ஊறி வருதோ மாவு அந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. இப்போ மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். ஆயில் தடவியாச்சு. இப்போ மூடி வச்சிட போகிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வைக்க போகிறேன். ரசம் அது கூட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வறுவல், கூடவே பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ். மதியம் லஞ்சுக்கு. காலையில் பார்த்திங்கன்னா நகுலுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கொடுத்து விட்டுட்டேன். இப்போ வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உப்பு போட்டுட்டு கரையை டோப்பு. இப்போ வந்து ஊற வச்சுருக்க புளி வந்து கரைச்சி ஊற்றிக்க போகிறேன். எல்லா புளியும் பார்த்தீங்கன்னா கரைச்சாச்சு. இப்போ வந்து ஜீரக மிளகெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி 2 நல்லா பழுப்பு தக்காளி 2 எடுத்துக்கலாம். கையிலேயே மசிச்சு போடலாம், இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சி போட்டுலாம். நான் வந்து கையிலே பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிட்டேன். இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். நான் வந்து கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் காயாக இருக்கிறதுனால கையில் பிசைறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ மிளகு ஜீரகம் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு 5 பல் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையுமே இதையும் போட்டு அரைச்சிருப்பேன். கரைச்சி வச்சுருக்க அந்த புளித்தண்ணிலே இந்த ஜீரக மிளகையும் போட்டுடலாம். இல்லைன்னா எண்ணெயிலே கூட போட்டு தாளித்து கொடுத்துடலாம். நான் வந்து எண்ணெயில் போட்டு தாளித்து கொடுத்துருக்கேன். பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் விழுது ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரைக்கும் ஆஃப் பண்ணிடலாம். பொரியலுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு மசாலா மாதிரி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்பாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். இல்லைன்னா கருத்து போயிடும். சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன். ரசம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறேன். அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி தக்காளி சேர்க்காமல் சின்ன வெங்காயம் மட்டும் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் பிரிஞ்சாலும் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலே நல்லா வதங்கி வரைக்கும் அதுக்கு நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வதங்கட்டும். கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருத்துரும். இப்போ வந்து இதையே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாத்திரம் 2-3 இருக்குது. இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாத்திரம் காலையில் சமைச்சது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா பாவக்காய் தொக்கு நல்லாயிருக்கும். நேற்று வச்சது. இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் பார்த்தீங்கன்னா புளி போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இது சாப்பிட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா பாவக்காய் தொக்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு பொரியல், ரசம். காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்கி வரப்போ லாஸ்ட்டாக மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சிருந்தோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். கொஞ்சம் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். காலையில் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. தனிஷும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த vlog இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.